அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உடந்தையாக இருந்த திருநாவுக்கரசு, அதாவது ஐடிபிஎஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 35-37 நாள் சிறைவாசம் இருந்தார். இப்போ ஜாமீனில் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழித்து நான் உண்மையை சொல்கிறேன், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி மீடியாக்காரங்களை சொல்கிறாங்க. அவதூறு பரப்புனா நான் வழக்கு தொடரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்னே சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இவங்கெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்க. எல்லாத்து பேரும் மேலேயும் நீ வழக்கு தொடருவியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2 மாதம் கழிச்சு இவர் என்ன கிழிக்க போகிறாரு, இப்போ என்ன சொன்னார் அப்படின்றதையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி நீர் திறந்து விடப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே 90 கனஅடி நீருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிரம்பிட்டு இருக்கு. இதில் வாட்டாள் நாகராஜன் அவர்களை கைது செய்துட்டாங்க. அங்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துன்னு வச்சுங்களேன். ஆனால் சுமூகமான சில நிகழ்வுகள் நடந்திருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையை சொல்ல ஒரு நொடி போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திருநாவுக்கரசர் செய்தியாளர்கிட்ட ஆரம்பிக்கிறாரு. 2 மாதம் பொறுத்துருங்க, நீங்கள் தேவையில்லாத அவதூறாக பரப்ப வேணாம், நிறைய உண்மைகளை நான் சொல்கிறேன். அதாவது ஆரோக்கியசாமியிடம் நான் பேசியிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனங்களிடம் பேசியிருக்கேன், ஆதவர்ஜி நான் பேசியிருக்கேன். முதல் முறையாக நான் தான் விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார்னு சொல்லியிருக்கேன், பிரதமர் யார் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே சொன்ன நான் இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தில் ஈடுபட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த கழுதை பேரத்தில் இவங்க கூட சேர்ந்து நான் ஏங்க இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடணும், இவங்களுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக கட்டி காத்த இந்த ஐபிடிஎஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கடினமாக உழைச்சி தான் வந்தேன். நான் பார்த்தீங்கன்னா கருப்பு இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இங்கே இதையும் இழுக்கிறாரு உள்ள. எந்த அளவுக்கு பிரச்சனையை தூண்டலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள இழுக்கிறாருன்னு பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. பிரசாந்த் கிஷோர், அனில் போன்ற வட மாநிலங்களை கூப்பிட்டு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் சேர்ந்து அவனுங்களுக்கு பணத்தெல்லாம் வாரி கொடுக்குறாங்க. நான் தமிழ்நாட்டிலேயே கருப்பினத்தை சேர்ந்த ஒருவன் பார்த்தீங்கன்னா அங்கே திரும்ப அதை தான் சொல்கிறாரு. அதுதான் நானும் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே உழைத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போய் ஆய்வு செய்து இங்கே என் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வரேன். இப்படி என் மேலே அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை ராஜா, நீங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உண்மையாக இருக்கலாம், உண்மை கூடன்னு வச்சுங்களேன். ஏன்னா நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனங்கள்ட்டும் சரி, ஆதவர்ஜி நாட்டும் சரி, விஜய் அவர்கள் முதல்வர் வருவார்னு சொன்ன விஷயங்கள் சரி, எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழக அரசை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம் பேசல அப்படின்னு சொன்னால் நம்பவங்க நினைக்கிற அதாவது இந்த நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரசாந்த் கிஷோர், அனில், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுப்பதற்கு நீங்களே என்ன பண்ணீங்கன்றது எங்களுக்குலாம் தெரியாது நினைக்காதீங்க. அதாவது அப்டேட்டில் நீங்கள் இருக்கிறவங்கள்ட்டையும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி நீங்கள் பல வேலை பண்ண மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? நீங்கள் என்னென்னா இங்கே விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார்னு சொல்லிவிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டு டிவிகேக்கும் முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கும் உடன்பட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. அது இவர் வேறு ஆதாரம் கொடுக்குறாராம். இந்த நடந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதாரம் கொடுத்து கிழிச்சதும் போதும் 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பல உண்மைகளை சொல்கிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு உண்மையை நீங்கள் கக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி நடிச்சுட்டு பேசுகிறதுலாம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இவர் இதே தாங்க அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லி ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் திரும்ப போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் கம்பெனி இருக்குது பாருங்கள், இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, ஐபிடிஎஸ், இங்கேயும் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே நல்லவ மாதிரி இருப்பீங்க, அங்கே நல்லவ மாதிரி இருப்பீங்க, அங்கே எதிரியாகவும் இருப்பீங்க, இங்கே எதிரியாக இருப்பீங்க. ஆனால் எனக்கு முழுக்க தெரிஞ்சது 2 பக்கம் நல்லவனாக தான் நடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் பணம் சம்பாதிக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா நிரூபணம் செய்ததுக்கப்புறம் இவர் திரும்ப இன்னொரு விஷயத்த சொல்கிறார். அதாவது எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த 19 பேருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, அதுக்கப்புறம் எனக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ஆதவர்ஜினா ஆரோக்கியசாமிக்கு என்ன தொடர்பு, செந்தில் பாலாஜிக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இப்படின்றதுக்கெல்லாம் நான் ஆதாரம் சேகரித்து வச்சுருக்கேன், நான் கொடுக்குறேன்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதை ஏன் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன்னா, இதை திரும்ப அவர் சொல்லிகிட்டே இருக்காப்புல. இவர் என்னத்தை ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்றதையும் நாம் பொறுத்து பார்க்கலாம். ஆனால் திருநாவுக்கரசு தமிழக வெற்றி கழக அரசை கவிழ்ப்பதற்கு
ஆழமாக வேலை செஞ்ச இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவர் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள அனைவரிடமும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் முதல்வராருன்னு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த விஷயம் நடந்த ஒரு காரணத்தினால அங்கே இருக்கிற எம்எல்ஏவிடமெல்லாம் இவருக்கு தொடர்பு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ 108 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. இதில் ஒரு 100 பேரை நீங்கள் பிடிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு 10-15 பேர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் பேசுறது ஈஸி. அவ்வளோதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் அவங்க வகுத்து வச்சுருக்காங்க. அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் திருநாவுக்கரசு நான் வந்து உத்தம புத்திரன் அப்படின்ற மாதிரியே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காப்புல. எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் உத்தம புத்திரனா இல்லை காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ளலான்னு சொல்லி நீங்கள் எதிர்த்தரப்பிலும் வந்து கை நீட்டினது உண்மையாக இல்லைன்றதும் எல்லாத்துக்கும் தெரியும். இதில் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குங்க. இப்போ ஜாமீனில் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த கட்டங்களில் இவர் எதை நோக்கி போகிறாரு, என்ன பண்ணாருன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். 2 மாதம் கழித்து இவர் என்ன கிளிக்கிறாருன்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, காவேரி மேலாண்மை குழு உத்தரவின்படி காவேரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் வந்து 90 டிஎம்சி தண்ணீருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னும் திறந்து விடப்படவில்லை. பார்த்திங்கன்னா சீரான தண்ணி தான் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது கர்நாடகாவில் வந்து அங்கங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது நம்ம, ஆனால் தண்ணியை திறந்து விட்டோன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டாள் நாகராஜன் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் தமிழனுக்கு எதிரியே. இவர் வந்து சும்மையாக இருக்க மாட்டாப்புல. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது அங்கே இருக்கிற கன்னட அமைப்பினரெல்லாம் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக பேசிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளவுத்துறைக்கு தெரிஞ்சு அங்கேருந்து முதல்வர் சிவகுமார் அவர்கள் வந்து முதல்ல அவனை தூக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி வாட்டாள் நாகராஜனை அப்படியே தூக்கியிருக்காங்க. அதுவும் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏன் வரணும், எதற்கு எவுடு தேவுடு அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனால் போய் வீட்டுக்குள்ளேயே சேரில் உக்காந்து அவர் முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே காவல் ஆய்வாளர்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசி அவரை அப்படியே தள்ளிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து வரலன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த இதில் வந்து வடிவில் ஒரு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதாவது அவன் நண்பர்கள் முன்னாடி வந்து அப்படியே அவனை அடிச்சிடுவேன், குத்திடுவேன், செருப்புக்கு காமிப்பேன்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்னு கெஞ்சு வரல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டாள் நாகராஜன் கெஞ்சினாப்புல சில விஷயங்கள்லாம் பேசி அவர்கிட்ட வந்து அடிபணிஞ்சிருக்காங்க. காவல்துறை அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா போகும் வாகனங்கள் எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வாகனம் வந்து கொண்டு இருக்கிறது. இதிலேயே பார்த்துங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் கர்நாடக மக்கள் இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கேருந்து வண்டிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட பூங்கொத்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க, பூவெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த இதான் நடந்திருக்கிறது. எவ்வளோ சிறப்பான ஒரு செய்தின்னு மட்டும் பாருங்களேன். மக்கள்லாம் ஒரு பக்கம் அதாவது சட்டத்தை மதிச்சிருக்காங்க, ஆனால் சில அமைப்பெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த வாட்டாள் நாகராஜன் போன்றவர்கள்லாம் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு தடவை கரண்ட்டை வந்து டோட்டலாக கட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதை நோக்கியும் சில நேரங்களில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் தமிழக அரசு எப்பொழுதுமே அந்த விஷயங்களுக்கு போகிறதில்லை. ஏன்னா இங்கே நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் மேலாண்மை குழு தான் நாடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 டிஎம்சி தண்ணீர் வந்து டெய்லி ஒரு டிஎம்சி தண்ணீர் உள்பட 15 நாளைக்கு 15 டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விடுன்னு சொன்னதுக்கப்புறமும் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்கிறது அந்த மனு செஞ்சுருக்காங்க. என்னடா தண்ணி திறந்து விட்டாங்களே, அப்புறம் என்ன, ஏன் சுப்ரீம் கோர்ட் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா. ஆனால் 36.7 டிஎம்சி தண்ணீர் வந்து இந்த 3லேருந்து 4 மாதங்களுக்குள்ளே கர்நாடகா நம்ம கொடுத்துருக்கணும். 2 மாத காலம் கொடுக்கவே இல்லைங்க. இதெல்லாம் மீதி தண்ணி நீ கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மனு செஞ்சுருக்காங்க. அது வந்து வழக்கு திரும்ப ஒரு நாளில் வர இருக்கிறது. இதில் மொத்தமாக 15 டிஎம்சி தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பி 16-17 டிஎம்சி தண்ணீர் வந்து அவங்க திறந்து விடுவதற்காக தான் இந்த மனு செஞ்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக முதல்வர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. இங்கே அடுத்தடுத்த கட்டங்களில் தண்ணீர் திறந்து விடலைன்னா அமைச்சர்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து மேலிடத்திற்கு அதாவது ராகுல் காந்திக்கு தெரியாமல் போயிடுமா? இங்கே இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இத்தனை வருட காலமாக நம்ம அமைச்சர் பதவியே கிடைக்கல, கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழக அரசு நீ கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி வராமலே இருந்த பொழுது நமக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தையும் அவங்க நினைவில் வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மேலிடத்திலிருந்து அதாவது ராகுல் காந்திகிட்ட இருந்து அதாவது கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்களுக்கு அழுத்தமும் போயிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இதனால தான் விஜய் அவர்களே அவங்க கூப்பிட்டு பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து பல அரசியல்
அரசியல் நாடகங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் மேலிடம் சில விஷயங்கள் கோரிக்கை வைத்திருப்பதும், அதாவது இங்கே தமிழக அரசு தனிப்பட்ட முறை ராகுல் காந்தி கிட்டையும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அப்போ விஜய் அவர்கள் போய் சிவகுமாரை சந்தித்து இருந்தாலுமே சில நிலைப்பாடின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்திருக்கும். அதெல்லாம் கடந்து போய் இப்போ மேலாண்மை குழு சொன்ன அந்த வார்த்தையை மதித்து இப்பொழுது 15 டிஎம்சி தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள். மீதி தண்ணீரும் கூடியவர்கள் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நாம் நம்பலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர்லாம் வரும்பொழுது விவசாயிகளுக்கு பயிர் செய்கிறாங்களோ இல்லையோ, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நிறைய இடங்களில் திருச்சியெல்லாம் தண்ணியே கிடையாதுங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப வறண்டு போயிருக்கு. இன்னும் மழைலாம் பெருசாலாம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணீர் வேண்டும் அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கையாக இருந்தது. பார்த்திங்கன்னா 15 டிஎம்சி தண்ணீர் 15 நாளைக்கு வரும். இதில் சௌமியா அன்புமணி அவர்கள் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைத்தால் இந்த தண்ணியெல்லாம் நம்ம கடலில் சேராமல் நம்ம சேமித்து வைக்கலாம். பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கும் டிஎம்சி தண்ணீரை அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்லாம் சில ஐடியாலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தமிழக அரசு பார்த்திங்கன்னா பார்வையிட்டு இருக்கிறது, கேட்டுக்கொண்டு இருக்கிறார் முதல்வர் அவர்கள். கூடிய விரைவில் இதை அமைப்பாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிலை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். நன்றி.